தென்னிந்திய மாவட்டங்களில் அழகான மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டமாகும். எங்கு பார்த்தாலும் இயற்கை அழகு நிறைந்திருக்கும். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு கண்ணீர் சரித்திரம்தான் இந்த வீடியோ தொகுப்பு. திருவிதாங்கூர் என்பது இந்தியாவின் தற்கால கேரள மாநிலத்தின் தென்பகுதிகளையும் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் உள்ளடக்கியிருந்த ஒரு சமஸ்தானமாகும். இங்கு தீண்டாமை, காணாமை, நடவாமை, கல்லாமை போன்ற சமூக கட்டுப்பாடுகள் தாழ்த்தப்பட்டவர்கள் மேல் திணிக்கப்பட்டிருந்தது. அவையே திருவிதாங்கூர் சாதிக் கொடுமைகள் என்றழைக்கப்படுகின்றன. உயர் சாதியினர் வாழுமிடங்களில் கீழ் சாதியினரை விலக்கி வைத்தல், பொதுக்குளங்கள், கிணறுகள், சந்தைகள், சாலைகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கும் இவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இறை வழிபாடு செய்வதிலும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. சாதி கட்டுப்பாடுகளை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனையும் வழங்கப்பட்டது. பொருளாதார ரீதியாகவும் பல கட்டுப்பாடுகள் அவர்கள் மீது திணிக்கப்பட்டன. அபராதம், வரி என்ற பெயர்களில் பலவிதமான சுமைகள் அவர்கள் மீது ஏற்றப்பட்டன. இந்து கோவில்களுக்கும் சாதி நிலக்கீழார்களுக்கும் பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கவும் பொது இடத்தில் நடக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் அடிமையாக இருந்தனர். இந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தாழக்குடி கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம்தான் இந்த காணொளி. தாழக்குடி கிராமத்தில் ஒரு ஏழையான மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு உயர் ஜாதிக்காரன் வீட்டில் விவசாயம் வேலை செய்து வந்தான். கடுமையாக வேலை செய்ய அவன் கட்டாயப்படுத்தப்பட்டான். மாடு மேய்ப்பதும் வயல் உழுவதும் கடுமையாக வேலை செய்து வந்தான். அவனுடைய மனைவி ஒரு கர்ப்பிணி பெண்ணாகும். அவன் ஒரு நாள் வேலைக்கு போக கொஞ்சம் நேரம் ஆனபடியால் உயர் ஜாதிக்காரன் கோபமடைந்தான். கடும் கோபமடைந்த அவன் நேராக அவன் வீட்டுக்கு வந்தான். இந்த தாழ்த்தப்பட்டவனுக்கு இவ்வளவு திமிரா என்று இவனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணினான். நான் இவனுக்கு கொடுக்கிற தண்டனை இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு ஒரு பயம் வர வேண்டும் என்று நினைத்தான். உடனே வீட்டுக்குள்ளே சென்று அவன் கர்ப்பிணி மனைவியை தரதரவென்று இழுத்து சென்றான். மக்களால் அவனிடமிருந்து அந்த பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை. டேய் நாயே, பாரு, இன்று உன் மனைவியை வைத்து என்னுடைய வயலை உழப்போகிறேன் என்றான். தரதரவென்று நேராக தன்னுடைய வயலுக்கு இழுத்துச் சென்று ஏர்பூட்டின மாட்டை ஒன்றை அவிழ்த்து அதற்கு பதிலாக இந்த கர்ப்பிணி பெண்ணை கட்டினான். கொஞ்சமும் அவனுக்கு மனசாட்சி இல்லை. ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து அழுதார்கள். உயர் ஜாதிக்காரனை எதிர்த்து கேள்வி கேட்டால் நமக்கும் இந்த நிலைமைதான் என்று கலங்கினார்கள். கர்ப்பிணி பெண் வலி தாங்க முடியாமல் கதறி அழுதாள். மாட்டை அடிப்பது போல அடித்து அடித்து வயலை உழுதான். ஒரு கட்டத்தில் அவள் அங்கேயே குழந்தை பெற்று மரித்து போனாள். அப்போதுதான் ஆத்திரம் தீர்ந்தது. கிராமத்து மக்கள் எல்லாரும் கதறி அழுதார்கள். அவள் புருஷனும் ஓடி வந்து அவள் பிணத்தை பார்த்து அழுதான்.
இந்த மக்களுக்கு உதவ யாரும் இல்லை. எங்கள் வாழ்க்கை எப்போ மாறும்? உயர் ஜாதிக்காரர்களிடமிருந்து எப்போது எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்? யார் எங்களுக்கு உதவுவது? எங்கள் பிள்ளைகளும் எங்களைப் போல அடிமையாகத்தான் இருக்க வேண்டுமா என்று எல்லா மக்களும் இறைவனை நோக்கி கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு நாள் அவர்களுக்கான ஒளி வந்தது. அதுதான் இயேசுவின் சேனையாம் இரட்சணிய சேனை. அவர்கள் வாழ்வில் ஒளியாக வந்தது. பல கொடுமைகள் அனுபவித்த அவர்கள் வாழ்வில் இரட்சணிய சேனை பல முயற்சிகளை செய்து அவர்கள் வாழ்க்கை முன்னேற பல நன்மைகள் செய்தது. அந்த கிராமத்து மக்களுக்கு சேனை ஊழியத்தின் மூலமாக உயர் ஜாதிக்காரர்களின் அடக்குமுறைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு பெரிய சுதந்திரம் கிடைத்தது. இதுதான் இன்னொரு சுதந்திரம். என்னதான் இந்தியாவிற்கு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தாலும் இந்த மக்களுக்கு இரட்சணிய சேனை மூலமாகத்தான் மறு சுதந்திரம் கிடைத்தது. தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, காலில் செருப்பு போடக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது என்ற நிலைகள் மாறியது. தாழ்த்தப்பட்டவர்களும் மனிதர்கள்தான் என்ற நிலை வந்தது. இப்படி பல மாற்றங்களை இரட்சணிய சேனை செய்தது. கல்விக்கூடங்கள் திறக்கப்பட்டன. அடிமைகள் சங்கிலிகள் முறிக்கப்பட்டன. இன்று கன்னியாகுமரி மக்களில் தாழ்த்தப்பட்டவர்களின் வாழ்வு முன்னேற இரட்சணிய சேனை பெரும் பங்கு வகித்தது. இன்று பல சபைகள் இங்கு வந்தாலும் அன்று இரட்சணிய சேனை மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. வாழ்க இரட்சணிய சேனை, வளர்க இயேசுவின் புகழ்.